முன்னாள் அமைச்சர் 2 பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் முக்கியமான தீர்ப்பு ஒன்று இன்றைக்கு வழங்கியிருக்கிறாங்க. 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வியாழக்கிழமை. முன்னாள் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்னும் பல அமைச்சுக்களை வகித்த மஹிந்தானந்த அலுத்கமக்கு முன்னாள் சத்தோசனுடைய தலைவரும் வர்த்தக அமைச்சருமாக இருந்த நளின் பெர்னாண்டோ இந்த 2 பேருக்கு எதிராகவும் கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 25 வருஷமும் இன்னொருத்தருக்கு 20 வருஷமும் என்று ஒரு கடூழிய சிறை தண்டனைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இவர்கள் மீது விதிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு நாங்கள் பார்க்க போனால், அந்த பதவி காலத்துக்குள்ள தங்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடான முறையில் செயற்பட்டிருக்கிறாங்க. அதிகாரங்களை முறைகேடாக பயன்படுத்தி 53 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை இவங்க நட்டப்படுத்தி இருக்கிறாங்க. இதனால பொதுமக்களுடைய வரிப்பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியதனால நாட்டுக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டது. தமது பதவி காலத்தில் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி முறைகேடான முறையில் 53 மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக இவங்க பயன்படுத்தி நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பொதுமக்களுடைய இந்த வரிப்பணத்தை இவங்க பயன்படுத்தி முறைகேடான முறையில் பயன்படுத்தி நாட்டுக்கும் நட்டத்தை ஏற்படுத்தி மக்களையும் அசௌகரியத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொழும்பு மேல் நீதிமன்றத்தை சேர்ந்த 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவினர் தான் இந்த கடூழிய சிறை தண்டனையை இந்த 2 அமைச்சர்களுக்கும் வழங்கியிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதே மாதம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இந்த காலப்பகுதிக்குள்ள சத்தோச நிறுவனத்தை பயன்படுத்தி, அப்போது சத்தோச நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ. இந்த சத்தோச நிறுவனத்தினூடாக 1000 கரம்போட், 11,000 டாம் பலகைகள் இதனை இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த 1000 கரம்போட்களையும் 11,000 டாம் பலகைகளையும் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக அந்த விளையாட்டு சங்கங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் சொசைட்டிகளுக்கு இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அப்போ தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக மக்களுடைய வரைபணத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கரம்போட்கள், டாம் பலகைகளை தங்களுக்கு தெரிந்த விளையாட்டு சங்கங்களுக்கு கொடுத்ததன் ஊடாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், லஞ்ச ஊழல் சாத்துதல்கள் ஆணைக்குழுவினுடைய 70வது பிரிவின் கீழே ஒரு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இவங்க 2 பேருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்த அந்த நல்லாட்சி காலப்பகுதியில் தான் இவங்க 2 பேருக்கு எதிராகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. 6 குற்றப்பத்திரிகை ஊடாகத்தான் இந்த வழக்கை தாக்கல் செய்கிறாங்க. வழக்குகள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நல்லாட்சி அரசாங்கத்துடைய காலப்பகுதி முடிஞ்சு அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தார். இப்போ தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் இந்த நாட்டை ஆட்சி செய்து இப்படியோ வழக்குகளும் தொடர்ந்து போயிட்டு இருக்கக்குள்ள தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பில் தான் முன்னாள் சத்தோச நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ, இவருக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் 4 லட்சம் ரூபாய் தண்ட பணமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதே போல தான் முன்னாள் அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், பல்வேறு அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அலுத்கமக்கு இவருக்கு 20 வருட கடூழிய சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் தண்ட பணமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 6 வருஷமாக நடந்த ஒரு நீண்ட வழக்கு விசாரணையின் பின் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. மகேஷ் வீரமன், பிரதீப் அபேரத்ன, அமாலி ரணவீர இந்த 3 நீதிபதிகள் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. 3 நீதிபதிகள் அடங்கிய இந்த நீதிபதிகள் குழாமில் பிரதான நீதிபதியாக இருந்தவர் தான் மகேஷ் வீரமன். இந்த நீதிபதி மகேஷ் வீரமன் என்கின்ற நீதிபதி தீர்ப்பு அறிவிக்கும் போது சொல்லியிருந்தார், சந்தேகத்துக்கிடமின்றி குற்றம் நிரூபணமாகியுள்ளதனால் இவங்க 2 பேரும் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. இது தொடர்பில் பிரதிவாதிகள் சார்பில் ஏதாவது கூறுவதற்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீதிபதி வினவியிருந்தார். முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சார்பில் வந்திருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா அந்த இடத்துல கருத்துரைக்கும் போது, தீர்ப்பெல்லாம் அறிவிக்கப்பட்டாச்சு, எதையும் கூறி பயனில்லை. இது தொடர்பில் தமது கட்சிக்காரர் கடன் பத்திர விநியோகத்தை மாத்திரம்தான் அவர் செஞ்சிருந்தார். இப்போ குற்றம் இழைத்ததற்கான எந்த சாட்சியும் முன்வைக்கப்படலை அப்படிங்கிறதையும் அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார். இதன் மூலமாக அரசு அதிகாரிகளுக்கு ஒரு செயல்திறன் மிக்க முறையில் செயல்படாமல் போகும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். எனது கட்சிக்காரர் நளின் பெர்னாண்டோவுக்கு சமூகத்தில் போய் அரசியல் செய்ய முடியாமல் போகும், சமூகத்தில் இவருக்கு ஒரு கெட்ட பேர், அவப்பேர் ஏற்படும். இதனால் இவருக்கு அரசியல் செய்ய முடியாமல் போகும்.
இவருக்கு கொடுத்திருக்கிற தண்டனையை குறைச்சி ரொம்ப இலகுபடுத்தி கொடுங்க அப்படிங்கிறத நளின் பெர்னாண்டோ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனி சில்வா அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு மஹிந்தானந்த அலுத்கமக்க சார்பில் வந்திருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சாணக்க ரணசிங்க இவர் தன்னுடைய கருத்தை அந்த இடத்துல சொல்லியிருந்தார். என்னுடைய கட்சிக்காரர் இந்த பொருள் இறக்குமதி செஞ்சதனூடாக கரம்போட் டாம்பலக இறக்குமதி செஞ்சதனூடாக எந்த பிரதிபலனும் அவருக்கு கிடைக்கல. இது சம்பந்தமாக இவருக்கு எந்த தெளிவும் இல்லை. இதுக்கு முன்னர் இவர் எந்த குற்றமும் இழைக்கல. இதனால இவருக்கு தண்டனையை இலகுபடுத்தி கொடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் வருகை தந்திருந்த அதனுடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளர் திருமதி அனுத்தரா ஜெயசிங்க இவருடைய கருத்தையும் அங்கே முன் வச்சிருந்தார். எப்படி அவர் முன் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பிரதிவாதிகள் குற்றம் இழைத்திருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் அவங்க இதனூடாக எந்த பிரதிபலனையும் அடையலை அப்படிங்கிறத அவங்களுடைய சட்டத்தன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சம்பந்தமாக பிழையான கருத்தை சமூகத்தில் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கிறாங்க. செயல்திறன் மிக்க அதிகாரிகள் மீது வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்ப இந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னவென்றா, லஞ்ச ஊழல் சட்டத்தின் கீழே ஊழல் ஒன்றை புரிந்து நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள். சத்தோச நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஒருத்தர், 2 பேரும் அரசு ஊழியர்கள் தான். இவங்க 2 பேருக்கும் இந்த செயற்பாட்டினூடாக நட்டம் ஏற்படும் ஒரு பிழையான விஷயம் என்று தெரிந்தும் இதை செஞ்சுக்கிறாங்க. நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் தங்களுக்கு குறித்தில்லாத செயற்பாட்டில் ஈடுபட்டு தங்களுக்குரிய அதிகாரங்களை முறைகேடாக பயன்படுத்தியது சாட்சியங்களூடாக நிறுவனமாகிருக்கு. 53 மில்லியன் ரூபாவை அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி ஒரு பொறுப்பில் இருந்து பொறுப்பு வாய்ந்த இந்த 2 பேரும் 53 மில்லியன் ரூபாவை நாட்டுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த 53 மில்லியன் ரூபாய் யாருடைய பணம்? இது சாதாரண இந்த நாட்டினுடைய மக்களுடைய பொதுமக்களுடைய வரிப்பணம். தண்டனை அறிவிக்கும் போதும் உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம். நான் கூறும் சில விடயங்களையும் நீங்க கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். குற்றம் நடக்கும்போது முதலாவது பிரதிவாதி அப்ப சத்தோச நிறுவனத்துடைய ஒரு அரசு நிறுவனம் ஒன்றினுடைய தலைவராக இருக்கிறார். 2வது பிரதிவாதி ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள கேபினெட் அமைச்சராக மினிஸ்டராக இருக்கிறார். அப்போ 2 பேருக்கும் உச்சபட்ச ஒரு பொறுப்பு இருக்கி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய, மக்களுக்கு நலன் கிடைக்கக்கூடிய, பயன் கிடைக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்குரிய அத்தனை அதிகாரங்களும் அவங்களுக்கு இருக்கு, பொறுப்பும் கூட இருக்கு. தங்களுடைய பொறுப்பு அவங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா புறந்தள்ளி விட்டு அது ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை முறைகேடாக அந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க, தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த இடத்துலையும் இவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலமாக அரசுக்கு பாரிய நட்டம் ஏற்பட்டு நாடு வங்குரோத்து நிலைக்கு அடைவதற்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. இந்த விஷயங்களை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இந்த 2 பிரதிவாதிகளும் மேற்கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தால் அவங்க 2 பேரும் பாதிக்கப்படலை. இந்த முழு நாடும் முழு சமூகமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய இவர்கள் மீது உயரிய சட்டத்தினூடாக ஒரு உயர்ந்த தண்டனையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல கோரிக்கையாக விடுத்திருந்தார். இவங்களுக்கு கொடுக்குற இந்த தண்டனை மூலமாக இவ்வாறான செயற்பாட்டில் முறைகேடான முறையில் செயற்படுற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படணும், அப்படியான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையாக முன் வச்சிருந்தார். ஊழலில் ஈடுபடுறவங்க, அதற்காக செயற்படுறவங்க, எத்தனிக்கிறவங்களுக்கு கூட இந்த தண்டனை எப்படின்னு சொன்னால் பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாக கூட இருக்கணும். குற்றம் இழைத்து விட்டு, தவறுகள் இழைத்து விட்டு தண்டனைகளை அனுபவிக்காமல் பெரிய முதலைகள் தப்பித்து கொள்வது. ஆனால் நெத்தலி மீன்கள் தண்டனைகளை குற்றம் இழைத்து விட்டு தண்டனைகளை அனுபவித்துக் கொள்வது, சட்டத்தின் பிடியில் சிக்கிக்கொள்வது அப்படிங்கிறது பொதுமக்கள், சாதாரண சாமானிய மக்கள் மத்தியில் நிலவுது. இதனால் பெரியவங்க, அதிகாரத்தில் உள்ளவங்க, அதிகார பலம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள், சிறியவர்கள் என்று இல்லாமல், பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு இல்லாமல் சட்டம் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் எல்லோருக்கும் சட்டம் சமன் அப்படிங்கிற வகையிலையும் இந்த தண்டனை, இதற்கான தீர்ப்பு அமையணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். அப்போ இந்த விடயங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்த கொழும்பு மேல் நீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய குழுவினுடைய பிரதான நீதிபதி தான் மகேஷ் வீரமன். இவர் தான் இந்த தீர்ப்பை அறிவிச்சிருந்தார். எல்லாத்தையும் ஆராய்ந்ததுக்கு பின்னர் இந்த தீர்ப்பை இறுதியாக அறிவிச்சிருந்தார். அரச வரவு செலவு திட்டத்தில் மக்களுடைய நலம்புரிக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த பிரதிவாதிகள் பிழையான செயற்பாடுகளை முன்னெடுக்க பயன்படுத்தி உள்ளவை
புலப்படுகிறது. பிரதிவாதிகளுடைய இந்த செயற்பாட்டின் மூலமாக நாட்டுக்கு பாரிய டொலர் நட்டமும் ஏற்பட்டிருக்கு. பிரதிவாதிகளுக்கு இந்த செயற்பாட்டின் மூலமாக தனிப்பட்ட ரீதியில் லாபம் கிடைக்காவிட்டாலும் மக்களுடைய பணம் இந்த இடத்துல வீணடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிலைமைகள் காரணமாக நாட்டினுடைய தேசிய வெளிநாட்டு கடன்களை அடைக்க முடியாமல், கடன்களை செலுத்த முடியாமல் பொருளாதாரம் வலுவிழந்து போவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நபர்கள் அதைரியப்படுத்தும் வகையில் தீர்ப்பொன்றை வழங்குவது நீதிமன்றத்தின் நிலைப்பாடாகும். பிழையான ஆலோசனையின் பேரில் அரசு அதிகாரிகள் செயற்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் வகையிலையும் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பிரதம நீதிபதி இந்த தீர்ப்பு அறிவிச்சிருக்கிறார். அதிகார மோகம் உண்மையை, நேர்மையை, அறத்தை, நல்ல குணங்களை மறைச்சிடும். தன்னை சுற்றி இருக்கிற அதிகாரம், பணம், புகழ் எல்லாமே பெரிய ஒரு மாயாக, வெளிச்சமாக அவர்களுக்கு தெரியும். அதிகாரம், பதவி எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும்போது தான் நான் கடந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அந்த பெரிய வெளிச்சத்தில் ஒரு கருப்பு புள்ளி கோடிட்டு காட்டும். இந்த தீர்ப்பின் ஊடாக நீதி தேவதை எப்போதும் நீதியை செலுத்தும் அப்படிங்கிறத, என்று ஒரு நாள் தான் தண்டிக்கப்படுவோம் குற்றம் இழைத்திருந்தா அப்படிங்கிறத எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் ஊழல், குற்றம், முறைகேடில் ஈடுபட்டவங்களுக்கு அவங்களுக்கு உரைக்கும் வகையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இன்னும் எத்தனை பேர் மாட்டுப்பட போகிறாங்களோ, இந்த மிகப்பெரிய பொறியில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. யாராக இருந்தாலும் குற்றம் இழைத்திருந்தால் தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும். ஒருத்தர் செய்கிற குற்றத்தினூடாக, ஒருத்தர் செய்கிற முறைகேடுகளூடாக, ஒருத்தர் செய்கிற அநியாயங்களூடாக முழு சமூகமும் முழு நாடும் பாதிக்கப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய தவறாக இருக்கும். இப்படியான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது போன்ற தகவல்கள் நிறைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள்.